அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பைஸ் டப்ட் வித் விஷ்ணு. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட்டான நல்ல சுவையான இனிப்பான சர்க்கரை பொங்கல் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா 1 கிலோ அளவுல சர்க்கரை பொங்கல் செஞ்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் சொல்கிற எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன விசேஷத்துக்கு எல்லாமே வந்துட்டு 1 கிலோ அளவிலான சர்க்கரை பொங்கலை வந்துட்டு சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு அதில் பாசிப்பயிறு பருப்பு இருக்கு இல்லைங்களா. ஸோ அது வந்து ஒரு 250 கிராம், கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ அளவு இருக்கும். அதை வந்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறம் ஆகிறது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க, கருக்கிடக்கூடாது. நல்லா கரண்டி போட்டு கலக்கி விட்டுட்டே இருங்க, இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கரிஞ்சு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ பாருங்க நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது ஒரு ஓரமா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா பொங்கல் அரிசியை வேக வைக்கணும் இல்லைங்களா. அதுக்காக வந்துட்டு 1 கிலோ அரிசிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா எந்த பாத்திரத்துல அளந்து எடுத்தீங்களோ அதே பாத்திரத்துல 4.5 பாத்திரம் தண்ணீர் வந்துட்டு ஊற்றி வச்சுக்கோங்க. அங்க தண்ணீர் காயறதுக்குள்ள நம்ம வெள்ளத்தை வந்துட்டு பாத்தீங்கன்னா கரைச்சி எடுத்துடலாம். அதுக்கு மீடியம் சைஸ் டம்ளர்ல 2 டம்ளர் அளவு தண்ணீர் சேர்த்துட்டு அந்த தண்ணீர் நல்லா சூடானதோ 2.25 கிலோ துருவின, அப்படி இல்லைன்னா உடைச்ச, அப்படி இல்லைன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா பொடிச்ச வெள்ளத்தை வந்துட்டு அதில் சேர்த்துக்கோங்க. வெள்ளத்தை நம்ம எதுக்காக வந்துட்டு இப்படி வந்துட்டு பாகு மாதிரி காய்ச்சி சேர்த்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்பை அதுக்கப்புறமா தூசி எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாத்தையும் வந்துட்டு நம்ம பாகு காய்ச்சி வடிச்சு எடுத்து தர்ற ப்ராசஸ்க்காக தான் இதை வந்துட்டு நம்ம செய்கிறோம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பி பதம்லாம் எதுவும் தேவையில்ல, வெள்ளம் கம்ப்ளீட்டாக கரைஞ்சா போதும். இப்போ பாருங்க தண்ணீர் வந்துட்டு நல்லா சுடு தண்ணீராக மாறிடுச்சு. இப்போ 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்க பச்சரிசி இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு சேர்த்துருக்கேன். நான் வந்துட்டு 1 கிலோ பச்சரிசி, அதுக்கு பாசிப்பயிறு பருப்பு, நல்லா வறுத்த பருப்பு 250 கிராம் வந்துட்டு இதில் நம்ம சேர்த்திருக்கோம். இப்போ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூடி போட்டு மூடி நீங்கள் வந்துட்டு வச்சிடலாம். இது நல்லா அரிசி குக் ஆகிட்டு இருக்கட்டும். இங்கே சைடில் பாருங்கள், இப்போ நம்ம பாகு வந்துட்டு நல்லா வந்துட்டு கரைஞ்சிருக்கு. இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பீசஸ் எல்லாமே அப்படியே வந்துட்டு கட்டியாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். ஏன்னா ஏன் லோ ஃப்ளேமில் வைக்கிறோன்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கரிஞ்சு போக. அதனால லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள் நம்ம வெள்ளைப்பாகு வந்துட்டு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி ஆகிட்டு இருக்கு. சைடில் ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1/4 லிட்டர் அளவு ஆயிலை வந்துட்டு நம்ம சூடு பண்ணி வச்சுக்க போகிறோம். இதுக்கு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நெய் ஊற்றினாலும் ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனால ஹீட் பண்ண ஆயிலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி, திராட்சை அதெல்லாம் சேர்க்கும் போது நம்ம கூட சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்காக அதை ஹீட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ நம்மளோட பாகு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. அதை வந்துட்டு ஒரு வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துக்கோங்க. வடிகட்டி யூஸ் பண்ணும்போது அந்த வடிக்கிற அந்த இது பகுதி இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கிறது யூஸ் பண்ணுங்கள். ஒரு சில டைம் நார்மலாக அந்த கிளாத் மெட்டீரியல் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே உருகி ஓடி பிஞ்சு போயிடும். ஸோ அதனால பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு தூசிகள் வந்துட்டு கருப்பாக இருக்குன்னு சட்டியில் பாருங்கள். அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்துட்டு காய்ச்சி வடித்து யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம எண்ணெயும் காஞ்சிருச்சு, அதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நெய் சேர்த்துக்க போகிறோம். நெய் வந்துட்டு 1/4 லிட்டர்லேருந்து 1/2 லிட்டர் அளவு நெய் வந்துட்டு சேர்த்துக்கலாம். நான் 1/4 லிட்டருக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தேங்காயை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல மெலிசாக சீவி வந்துட்டு இதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி தேங்காயை நல்லா நெய்யில் பொரிச்சு சேர்க்கும் போது அதனுடைய சுவை வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல பொன்னிறமாக வந்துட்டு தேங்காய் நல்லா இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்படி பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/4 கிலோ அளவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு வந்துட்டு நம்ம சேர்த்துருக்கோம். முந்திரி பருப்பு சேர்க்கறதும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ சேர்க்கலாம். உங்களுக்கு நிறைய வேணும்னா 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 70% 75% குக் ஆனதுக்கு அப்புறமா 200 கிராம் அளவு திராட்சையை வந்துட்டு சேர்த்துக்கோங்க. உலர் திராட்சையெல்லாம் நல்லா பால் மாதிரி உப்பி வரணும், அப்படியே இருக்கக்கூடாது. நல்லா புஷ்ஷுன்னு பால் மாதிரி வந்தாதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திராட்சை கம்ப்ளீட்டாக குக் ஆயிருக்குன்னு அர்த்தம். பாருங்க இந்த மாதிரி நல்லா பால் மாதிரி வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நெய்யில் எல்லாம் 3 பொருளையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக வறுத்து முடிச்சாச்சு. இங்கே அட் த சேம் டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கல் வந்துட்டு அரிசி சாதமும் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆயிருக்கு. அரிசி பருப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா குலைவாக வெந்து வந்திருக்கு. ஸோ இதுதான் கரெக்டான பக்குவம். நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்டேஜ்லேயே வந்துட்டு மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் இறக்குனா தான் பார்த்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸுங்கும் போது பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். நீங்கள் இப்போவே கரெக்டான பக்குவத்தில் இறக்குனீங்கன்னா கொஞ்ச நேரம் ஒரு 30 நிமிஷத்துலேயே ரொம்ப கெட்டி ஆயிடும். ஸோ இந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெல்லம் பாகு வந்துட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, வடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு இது கூட சேர்த்துக்க போகிறோம். நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டாக ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சு. அரிசி வந்துட்டு முழுசாக இல்லாமல் கொஞ்சம் கரைஞ்சிருந்தால் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொங்கல் சாப்பிட்றதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வெள்ளைப்பாகையும் வந்துட்டு நம்ம சேர்த்தியாச்சு.
அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஏலக்காயை 4லிருந்து 5 ஸ்பூன் அளவு வெள்ளை சக்கரை கூட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அதை வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஏன் ஏலக்காய் கூட சர்க்கரை சேர்க்குறோன்னா, குட்டி மிக்சி ஜாராக இருந்தாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏலக்காயை சரியாக அரைக்காது. நல்லா நம்ம வந்துட்டு சர்க்கரை சேர்த்து அரைக்கும் போது ஏலக்காய் நல்லா கம்ப்ளீட்டாக பவுடர் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இப்படி செய்கிறோம். இப்படி செஞ்சதுக்கப்புறமா நம்ம நெய்யில் வறுத்து வச்சிருந்த பொருட்களும் நெய்யும், அதுக்கப்புறமா நம்ம காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா எண்ணெய், அதையும் வந்துட்டு இந்த பொங்கல் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் எப்பவுமே வந்துட்டு இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி நீங்கள் இறக்கிறத விட ஒரு 5 to 6 minutes வந்துட்டு நல்லா கலந்து விட்டு குழச்சலாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு பொங்கல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இப்போ பார்க்கறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொலன்னு ஒரு தண்ணி கன்சிஸ்டன்சியில் வந்துட்டு ஏதோ பாயாசம் மாதிரி தெரியும். ஆனால் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 30லிருந்து 40 நிமிஷத்துக்குள்ளேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே கெட்டியாயிடும். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கான கரெக்டான ஸ்டேஜ். நீங்கள் இந்த ஸ்டேஜில் இறக்குனீங்கன்னா அப்படின்னா தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு பொங்கலை வந்துட்டு டேஸ்ட் பண்ண முடியும். இல்லைனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாயிடுச்சுன்னா பொங்கல் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவையான சர்க்கரை பொங்கல் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலான ஸ்பைஸ் டப் வித் விஷ்ணுவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.